எல்லாருக்கும் வணக்கம். நேத்து யோகி பாபு அவர்கள் ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு வார்த்தை சொல்லியிருந்தாரு. ஜெயிலர் 2 திரைப்படத்துல வந்து நானும் இருக்கேன். ஜெயிலர் 2ல வந்து நல்லபடியா காமெடி பண்ணியிருக்காரு. 2, 3 படத்த பத்தி பேசியிருந்தாரு. அவருடைய போட்ன்னு ஒரு படம் வந்து வரப்போது. ரொம்ப பெரிய எதிர்பார்ப்புல இருக்கிறார். சிம்புதேவன் அவர்கள் வந்து மார்க்கெட்ல ரொம்ப அடிபட்டு, இப்ப இந்த படம் மூலமா தான் மீண்டு வர வேண்டிய கட்டாயத்துல இருக்கிறாரு. ஸோ அந்த படம் பெரிய சக்சஸ் ஆகட்டும். இந்த ஆகஸ்ட் மாசம் தான் வரப்போகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ அத பத்தி பேசிட்டு இருக்கும்போது, ஜெயிலர் 2லயும் வந்து நமக்குன்னு கரெக்ட்டா வந்து காமெடிலாம் வந்து ட்ராக் எழுதப்பட்டிருக்கு. நெல்சன் அவர்கள் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. ஸோ அதுலேருந்து உங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தர்பார்ல இந்த மாதிரி, ஜெயிலர்ல ஏற்கனவே இருந்த மாதிரி வந்து காமெடி ட்ராக் வருமா? அப்படின்லாம் கேட்கும்போது, அவர் சொன்னார், "அதெல்லாம் அவங்க தான் சொல்லணும். அஃபிஷியலா அனௌன்ஸ்மென்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம நெறைய விஷயம் பேசணும். ஆனா ஒர்க் அவுட் போயிட்டுருக்குது." அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு. ஆக கண்டிப்பா இந்த வேட்டையன் படம் வந்து முடிஞ்ச பிறகு ரிலீஸ் ஆகி முடிஞ்ச பிறகு, கூலி படம் ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஜெயிலர் 2 தான் போவாங்க அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம். நேத்து இன்னொரு விஷயம் வேற பரவிட்டு இருக்கு. மாரி செல்வராஜ் அவர்கள் தான் 174 படத்த வந்து பண்ண போறதா வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அத பத்தி நம்ம அடுத்த வீடியோல பேசிக்கலாம். ஆக ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் ஆயிருச்சு. தமிழ் சினிமாவுடைய ரொம்ப நாளைக்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு, கிட்டத்தட்ட ரூ. 650,00,00,000 கலெக்ஷன் எடுத்த அந்த திரைப்படம் 2வது பார்ட் வருது. அப்படிங்கும்போது, இன்னும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் வந்து எல்லாத்து மத்தியிலும் இருக்குது. எனக்கு ரொம்ப பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. மத்தவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்க அப்படின்னு சொல்றத விட, ஒரு ரசிகனாக நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்றோம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம நெறைய பேசணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அதுதான் சரியாவும் இருக்கும். என்ன பொறுத்தவரைக்கும், வெறும் 7 நிமிஷம் வந்து நம்மளுடைய மோகன்லால் சாரா இருக்கட்டும், நம்மளுடைய சிவராஜ் குமார் சாரா இருக்கட்டும், அவங்களுக்கு கிடைச்ச அந்த 7 நிமிஷத்திலேயே அவ்வளோ பெரிய மாஸ் காட்டுறாங்கன்னா, ஸோ அப்ப அவங்களுக்கு இன்னும் பெரிய ஸ்பேஸ் குடுத்து, அவங்களுக்குன்னு இன்னும் அதிகமாக ஸ்க்ரீன் பிளே எழுதப்படும்போது, இன்னும் பயங்கரமா வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். அந்த மாரி சீக்வென்ஸ்லாம் வந்து நெல்சன் அவர்கள் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்பாரு அப்படின்னு சொல்லி வந்து நான் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்பிட்டு இருக்கிறேன். அனிருத் அவர்களுடைய மியூசிக்க பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. அனிருத்த பொறுத்தவரைக்கும் ஏற்கனவே ஹிட்டான மியூசிக்க வந்து மறுபடியும் ரீயூஸ் பண்ற விஷயத்துல பயங்கரமா பண்ணுவாப்ல. விக்ரம் படத்துல அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. லியோ படத்துல பண்ணாரு. ஆனா, அந்த அளவுக்கு பெருசா ஒர்க் அவுட் ஆகல. விக்ரம் படத்துல அது பயங்கரமா ஒர்க் அவுட் ஆச்சு. பழைய மியூசிக் எடுத்து பண்ணும்போது. இப்ப ஜெயிலர் வந்து ஆல்ரெடி மிகப்பெரிய ஹிட். அந்த ஹுக்கும் பாட்டுலாம் வந்து பயங்கரமான மிகப்பெரிய ஹிட். நம்மளுடைய சூப்பர் சுப்பு அவர்கள் எழுதின அந்த பாட்ட பத்தி அந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி 1 வருஷத்துக்கு அப்புறமேட்டு மறுபடியும் அவர் வந்து ஒரு சின்ன மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அடுத்த சம்பவத்துக்கு ரெடிங்கிற மாதிரிலாம் ஒரு சின்ன விஷயத்த வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. அப்புறம் இந்த ட்வீட் வந்து டெலீட் பண்ணிட்டாரு. ஸோ ஜெயிலர் 2ல வந்து நம்மளுடைய சூப்பர் சுப்புவுடைய வார்த்தைகள் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக அதிகம். ஏன்னா, அவ்வளோ பெரிய எக்ஸ்பெக்டேஷன் குடுத்ததுக்கப்புறம், பெரிய ஹிட் குடுத்த பிறகு, இந்த படத்தில கன்னி படத்தில எந்தவித சலனமும் இருக்காது. கண்டிப்பா அனிருத் அவர்கள் பயங்கரமான ஒர்க் அவுட் பண்றதுக்கு உண்டான விஷயங்கள் நெறைய இருக்கு. விஷுவலாவும் சரி, அதே மாரி ரஜினி சாருக்கு வந்து ரொம்ப புடிச்ச படமாக ஜெயிலர் வந்து இந்த கடைசி வந்து 4, 5 வருடங்கள்ல ரொம்ப புடிச்ச படமாக ஜெயிலர் படம் மாறுனதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, எல்லா தரப்பு மக்கள்கிட்டயுமே பெரிய அளவுக்கு வந்து ரீச் ஆச்சு. இப்ப என்ன விஷயம்னா, இன்னொரு பெரிய அட்வான்டேஜான ஒரு விஷயம் ஜெயிலர் 2க்கு வந்திருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜெயிலர் 1 வந்து ரிலீஸ் ஆகும்போது ஹிந்தியில வந்து படம் பெரிய அளவுக்கு வந்து போய் ரீச் ஆக முடியாம போச்சு. என்ன ரீசன்னா ரிலீஸ் ஆகல அப்போ. அப்போ வந்து ஓடிடிக்குன்னு ஒரு அக்ரீமெண்ட் போட்டிருந்தாங்க. என்னன்னா 4 வாரம் ஹிந்தியில வந்து 8 வாரத்துக்கு பிறகு தான் வந்து படம் ஓடிடில வரணும் அப்படின்னு சொல்லி வந்து ரூல்ஸ் இருக்கு. அதாவது 2 மாசம் கழிச்சு தான் படம் வந்து ஓடிடிக்கு வரணும் அப்படிங்கிறது. ஸோ தமிழ்நாட்டுல வந்து 4 வாரம் தான் வந்து கணக்குல இருந்துச்சு. அதனால ஹிந்தியில வந்து ரிலீஸ் ஆகாம இருந்துச்சு. இப்போ தமிழ்நாட்டுல இப்போ நேத்து வந்து ஒரு தயாரிப்பாளர் சங்கத்துல வந்து நேத்து முந்தா நேத்து வந்து ஒரு அக்ரீமெண்ட் ஒண்ணு போட்டிருக்காங்க. அனௌன்ஸ்மென்ட் ஒண்ணு குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடில வரணும் அப்படின்னு சொல்லி வந்து தமிழ் சினிமாலயும் வந்து அனௌன்ஸ்மென்ட் வந்ததுனால, கண்டிப்பாக இந்த வாட்டி ஜெயிலர் வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது 9 மணி ஷோ வேற கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா, இந்தியன் 2 படத்துக்கோ, ராயன் படத்துக்கு எல்லாத்துக்கும் 9 மணி ஷோ கிடைச்சிருச்சு. ஜெயிலர் வந்து 11 மணி ஷோ தான் முதல்ல குடுத்தாங்க. ஸோ, இப்போ 9 மணி ஷோவும் ஜெயிலருக்கு கிடைக்கும்போது, இன்னொரு ஷோ எக்ஸ்ட்ரா கிடைக்குது. அப்படிங்கிற பட்சத்தில ஓப்பனிங் டே கலெக்ஷனே மிகப்பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. அதை விட மிக முக்கியமாக அட் அ டைம்ல வந்து ஹிந்தியிலயும் ரிலீஸ் ஆவதுக்கு எந்த தடையும் இல்ல அப்படிங்கும்போது, பெரிய அளவுக்கு ரீச் ஆவதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஹிந்தியிலருந்து இன்னும் பெரிய ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ள கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில, பெரிய அளவிற்கு நம்ம எதிர்பார்க்கிறத விட மிகப்பெரிய வெற்றி அடையறதுக்கான வாய்ப்பு உண்டு. இது எல்லாத்துக்கும் மிக முக்கியமான காரணம் என்ன வரணும்னா, வேர்ட் ஆஃப் மவுத் வந்து பயங்கரமா ரீச் இருக்கணும். படம் நல்லா இருந்தா தான் பெரிய அளவுக்கு ஹிட் ஆகும். திரைக்கதை வந்து ஜெயிலர்ல இருந்த அளவுக்கு வந்து திரைக்கதை வந்து மக்கள் எல்லாரும் கவரும்படியாக இருந்தால் மட்டும் தான், அந்த அளவு ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நான் நம்புறேன். நெல்சன் அவர்கள் மேல மிகப்பெரிய நம்பிக்கை எனக்கு இருக்கு. அந்த நம்பிக்கைய அவர் காப்பாத்துவார்ன்னு நம்புறேன். ஏற்கனவே வந்து ஜெயிலர் 1 அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா, பீஸ்ட் படம் வந்து கொஞ்சம் நார்மலா தான் போச்சு. அதனால வந்து ஜெயிலர் படம் வந்து ரொம்ப என்ன சொல்றதுன்னா,
அந்த அளவுக்கு இருக்காது அப்படிங்கிற மாதிரி பயங்கர பேர் கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகி ஹிட் ஆனதுக்கு பிறகு தான் நெல்சன் அவருடைய முழு பொட்டன்ஷியல் வந்து நமக்கு தெரிய ஆரம்பிச்சிருக்கு. என்னன்னா, பீஸ்ட் படத்த பத்தி நெல்சன் அவர்கள் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, இன்னும் ஒரு 6 மாசம் வந்து நமக்கு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணதுக்குண்டான நேரம் கிடைச்சிருந்தா, இன்னும் பயங்கரமாக செஞ்சிருக்க முடியும். பீஸ்ட் படத்தை வேற ஃபார்மேட்ல குடுத்திருக்க முடியும். நெறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளேல கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம். சீன் கிரியேஷன்ஸ்ல நெறைய கரெக்ஷன் பண்ணியிருக்கலாம் அப்படின்லாம் அவர் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்குண்டான வாய்ப்புகள் இல்லாதனால தான் செய்ய முடியாம போயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த அவர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ ஜெயிலர் 2 வந்து அனௌன்ஸ்மென்ட்க்கு முன்னாடியே அவர் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டார் அப்படிங்கும்போது, ஸ்கிரிப்டுக்காக நெறைய நேரம் கொடுக்கப்பட்டிருக்குது. ரஜினி சார் வந்து கூலி படம் முடிச்சுட்டு வர வரைக்கும் அவருக்கு ஸ்கிரிப்ட் பண்றதுக்கு ஏகப்பட்ட டைம் இருக்கு. அதில ஏகப்பட்ட கரெக்ஷன் பண்ணலாம். நெறைய இன்புட்ஸ் வந்து அவர் நெறைய பேர்கிட்ட வாங்க முடியும். அதெல்லாம் வாங்கி முடிச்சு கொண்டு வரும்போது, பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரீச் ஆவதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. ஸோ என்னை பொறுத்தவரைக்கும் தலைவருடைய ஜெயிலர் 2 படம் வருது அப்படின்னா, அத விட மிகப்பெரிய சந்தோஷமான ஒரு செய்தி, ஒரு ரசிகனாக எனக்கு எந்த விஷயமும் கிடையாது. ஸோ நான் ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மென்ட்டோட காத்துட்ருக்கிறேன். நீங்க ஒரு சினிமா ரசிகராக ஜெயிலர் 2 படத்த வந்து என்ன மாரி எதிர்பார்ப்புல நீங்க இருக்கிறீங்க? உங்களுக்கு அந்த படத்துலேருந்து என்ன எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு இருக்கு? யோகி பாபுடைய காமெடி வந்து ஜெயிலர் 1ல நீங்க எப்படி பார்த்தீங்க? ஜெயிலர் 2ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? அவருக்கு என்ன மாரி கேரக்டர்ஸ் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஜெயிலர் 1ல கிட்டத்தட்ட படம் ஃபுல்லா கொஞ்சம் நகர்ந்து கொண்டு போயிட்டு தான் இருந்தாங்க. ஒரு 50% படம் வரைக்குமே வந்து யோகி பாபு அவர்கள் படத்துக்குள்ள இருப்பாரு. ஸோ ஜெயிலர் 2லயும் இருப்பாரா? அவருக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து கேரக்டர் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்துல படம் பார்த்தா நமக்கு தெரியும். உங்களுக்கு என்ன தாட் ப்ராசஸ் இருக்கு அப்படிங்கிற விஷயத்த மட்டும் கமெண்ட்ல எழுதுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா.